சூர்யா அவர்களோட கருப்பு படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ நேத்து புக்கிங் ஓப்பன் பண்ணப்பட்டு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நம்பர், கேரளால ஒரு பெரிய நம்பர், ஓவர்சீஸ்ல நல்ல நம்பர். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். டே 1 ஓப்பனிங் வீக்கெண்ட் 2த்தையுமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாம "திருஷ்யம் 3க்குமே பார்க்க போறோம். 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற "திருஷ்யம் 3", அப்புறம் "பெட்டி" அந்த படத்துக்குமே அட்வான்ஸ் புக்கிங் பார்க்க போறோம். இது இல்லாம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய "கர 29" இந்த படம்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படம் தான். ஹாப்பி ராஜ்ல வந்து அந்த கிளைமேக்ஸ் அந்த அப்பாவும் பையனும் சேர்ந்து நிக்கிற மாரி, அந்த தண்ணீல வந்து ஒரு சிலை இருக்கிற மாரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஃப்ரேம். ஸோ அத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு, டைரக்டர் லோகேஷ், அப்புறம் வந்து ஃப்ரீ டுட்டோரிங் லோ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, எம்பி விஜய், அஸ்வினாஷ் மேக்ஸ், ஷேக் முகமது ஷேக். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. நேத்து இங்கிலீஷ் படங்கள பொறுத்தவரையும் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. முக்கியமா மைக்கேல் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேத்து 17வது நாள் இந்தியால வந்து 3,89,00,000, டோட்டலா 60,95,00,000 இந்த படம் வந்து இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியால ஆக்சுவலா இந்த வருஷம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து $570 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. கிட்டத்தட்ட 5,400 கோடிக்கு மேல இந்தியன் கரன்சிக்கு மட்டுமே வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட பயோபிக். அப்புறம் டெவில் வியர்ஸ் பிரதா 2 இந்த படம் நேத்து 10வது நாள். இந்த படம் கூட ஆக்சுவலா இந்தியால சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இந்தியால 2,25,00,000 10வது நாள். டோட்டலா 27,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. $430 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்குங்க. 4,000 கோடிக்கு மேல இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $100 மில்லியன். மார்டல் காம்பட் 2 இந்த படம் நேத்து 3வது நாள். இந்தியால வந்து 2,69,00,000, டோட்டலா 7,96,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $60 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $80 மில்லியன். ஸோ மார்டல் காம்பட் அப்படிங்கிறது சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ஃபேவரட் கேம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா அந்த ஃபெட்டாலிட்டி. இப்பெல்லாம் கிராஃபிக்ஸ் எக்கச்சக்கமா போய் அப்படியே அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க என்னமோ வருது. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த பழைய டிவி கேம்ல நம்ம மார்டல் காம்பட் விளையாடுறதுங்கிறது அது தனி சுகம்தான். ஸோ அப்புறம் துரந்தர் 2 நேத்து 53வது நாள் இந்தியாவில் 1,26,00,000, உலகம் முழுக்க 1,32,00,000, கிட்டத்தட்ட 1,795 கோடி கிட்ட, அதாவது 1,800 கோடியை நெருங்க போது. அதுவே வருதான்னு பார்ப்போம். ஸோ 250 கோடி பட்ஜெட். அப்புறம் அக்ஷய்குமார் அவர்களோட பூத் பங்களா நேத்து 24வது நாள் இந்தியாவில் 5,27,00,000, உலகம் முழுக்க 6,15,00,000, 195 கோடியே 20,00,000 இந்தியாலையும், 247 கோடியே 43,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட் பூத் பங்களா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ராஜா சிவாஜி இந்த படம் வந்து நேத்து 10வது நாள் இந்தியால 8,05,00,000, உலகம் முழுக்க 8,20,00,000. நேத்து இந்தியாவை பொறுத்தவரையும் இதுதான் பெரிய கலெக்ஷன். ஸோ டோட்டலா இந்தியால 81,24,00,000, உலகம் முழுக்க 84,05,00,000, 90 கோடி பட்ஜெட் நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த 10 நாளுமே. அப்புறம் கிருஷ்ணவதாரம் பார்ட் 1 அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் இந்தியால 4,85,00,000, உலகம் முழுக்க 5 கோடி, 9,85,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் கன்னடால கேடி த டெவில் இந்த படம் நேத்து 11வது நாள் கர்நாடகால 90,00,000, உலகம் முழுக்க 96,00,000, 24,88,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். மலையாளம்ல திரிடம் அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் கேரளால 80,00,000, உலகம் முழுக்க 95,00,000, 2,12,00,000 கேரளாலையும், உலகம் முழுக்க 2,55,00,000, 6 கோடி பட்ஜெட். டே 1, டே 2, டே 3 ஒவ்வொரு நாளுமே ஸ்லைட்டா ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலுமே கண்டிப்பா வீக் டேஸ்ல இந்த படம் பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் வெற்றி படமா அமையும். அப்புறம் மோகன்லால் மம்மூட்டி இணைந்து நடித்த பேட்ரியாட் அப்படிங்கிற படம் டே 10 கேரளால 96,00,000, உலகம் முழுக்க 1,35,00,000, 79,32,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேத்து 11வது நாள் தமிழ்நாட்டுல 1,49,00,000, உலகம் முழுக்க 2,21,00,000, டோட்டலா 29,40,00,000 தமிழ்நாட்டிலையும், 54,85,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் ரத்னகுமார் அவர்களோட 29 அப்படிங்கிற படம் நேத்து டே 3 தமிழ்நாட்டுல 47,00,000, உலகம் முழுக்க 51,00,000, 1,29,00,000 தமிழ்நாட்டிலேயே, 1,42,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். ஸோ டே 1, டே 2, டே 3க்கு ஒரு சின்னதா இன்க்ரீஸ் இருந்தது. கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக்கும் இருக்கு. ஆனா பெருசா நம்பரா கன்வெர்ட் ஆகல. கண்டிப்பா வீக் டேஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் இந்த படமுமே தப்பிக்கும்.
அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெட்டி இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல இதுவரையும் யுஎஸ் பிரீமியர்ல மட்டுமே $226K வந்து கை பண்ணிருக்கு. 2,15,00,000. அப்புறம் கருப்பு, திருஷ்யம் 3 2 படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திருஷ்யம் 3 ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஒரு செம்ம அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. 21ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கேரளால 2,19,00,000 இப்பவே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல பிரீமியர் பிளஸ் டே ஒன்னுக்காக 3,15,00,000. ஸோ டோட்டலா உலகம் முழுக்க 5,34,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு 10 நாளைக்கு முன்னாடியே. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா திருஷ்யம் 1 ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய சம்பவம் பண்ணிச்சு. அப்புறம் திருஷ்யம் 2 ஆக்சுவலா அது படம் டைரக்ட் ஓடிடியா இருந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயத்த பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு தமிழ் ஆடியன்ஸே சொல்றேன் பாருங்களேன். இந்த யூஸ்வலா இந்த சப்டைட்டில்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. தமிழ் ஆடியோல இருந்தா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆடியன்ஸே சப்டைட்டில்லையோ இல்ல மலையாளமே நான் புரிஞ்சுக்கிறேன், இல்ல புரியலைனாலும் பரவாயில்ல நான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தவங்க ஏராளம். உண்மையிலே ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த படத்தை சப்டைட்டில் யூஸ்வலா பார்க்காதவங்கலாம் இந்த பார்ட் 2 திருஷ்யம் பார்ட் 2 சப்டைட்டிலோட பார்த்தவங்க உண்டு. மலையாளம் லாங்குவேஜ்ல ஒருவேளை அந்த படம் அப்பவே தமிழ்ல வந்திருந்தது அப்படின்னா இன்னுமே பெரிய அளவுல, அதாவது மற்ற லாங்குவேஜஸ்லயுமே வந்திருந்ததுன்னா இன்னும் பெரிய ரீச் இருந்திருக்கும். ஸோ இப்ப திருஷ்யம் 3 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அதே நேரத்துல பெரிய ஓப்பனிங் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்டையும் உடைக்க போதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க திருஷ்யம் 3 ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது, ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டெல்லாம் உடைக்க போகுதுன்னு? அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 1,02,00,000, கேரளால 19,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8,00,000, ஓவர்சீஸ்ல 1,12,00,000, உலகம் முழுக்க 2,41,00,000 இந்த படம் வந்து டே ஒன்காக அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஓப்பனிங் வீக்கெண்டுக்குமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல 1,69,00,000, கேரளால 26,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14,00,000, ஓவர்சீஸ்ல 1,85,00,000, 3,94,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ், செம்ம ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னா ரெட்ரோக்குமே ஆக்சுவலா ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்தது. கங்குவாக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது. ஸோ கங்குவா அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வருமானு பார்க்கலாம். நீங்களே கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் 20 இருந்து 25 கோடி ஓப்பனிங் வரும் அப்படின்னா அதே போடுங்க. இல்லைன்னா 25 30, 30 35, இல்ல 50 கோடி கிட்ட இந்த படம் வந்து ஓப்பனிங் டே மட்டுமே கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அதாவது உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 14 இயர்ஸ் ஆஃப் கலகலப்பு. ஸோ சுந்தர்சி அவர்களோட டைரக்ஷன்ல பயங்கர கலகலப்பான படம் தான், கரெக்டான டைட்டில் தான். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டில் மட்டுமே 15,50,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 16,25,00,000. பட்ஜெட் 3.5 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 7 கோடிக்கு மேல. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். உங்க எத்தனை பேருக்கு இது ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் விஷால் அவர்களோட கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம் இன்னைக்கு ஆனிவர்சரி மூவில இருக்கு. 8 இயர்ஸ் ஆஃப் இரும்பு திரை. விஷால் மட்டும் இல்ல, அர்ஜுன் இந்த படத்துல பயங்கரமா கலக்கி இருப்பாரு. ஸோ இன்னுமே அந்த கேரக்டரை மறுபடியும் எப்படி நம்ம வந்து சித்தார்த் அபிமன்யு அப்படின்னு நம்ம தனி ஒருவன்ல சொல்லுவோமோ அதே மாதிரியே இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு வில்லன் அப்படிங்கிறத நம்மளால மறக்கவே முடியாது. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டில் 26,80,00,000, ஆந்திரா தெலுங்கானால 18,50,00,000, கேரளால 3,20,00,000, கர்நாடகால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60,00,000, ஓவர்சீஸ்ல 10,20,00,000. உலகம் முழுக்க 61,30,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 15 கோடி பட்ஜெட், 34 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சுது. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.